வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது திருநெல்வேலி ஸ்பெஷல் சின்ன வெங்காயம் வடகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான மிளகா வத்தல் ஒரு 40 கிராமை நான் ஊற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ ஜீரகம், மிளகு, கொஞ்சம் பூண்டு, இந்த மூணுத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஊற வச்ச உளுந்தம்பருப்பை நான் இப்போ சேர்த்து அரைக்க போகிறேன். உளுந்தை நம்ம ஒன்றும் பாதியமாக அரைக்கும் போது அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். மீதியெல்லாம் மாவாக அரைச்சிக்கலாம். இப்போது 1/700 வெங்காயத்தில் நான் ஒரு 300 கிராம் வெங்காயம் மட்டும் நான் கையால் அரைஞ்சிருக்கேன். மீதியெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு எடுத்திருக்கோம். இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கோம். இப்போது ஏற்கனவே ஒன்றும் பாதியமாக அரைச்ச அந்த உளுந்தம்பருப்பையும் சேர்த்தாச்சு. இது ஒரு தாளிக்கும் போது இந்த உளுந்தம்பருப்பு ஒன்றும் பாதியமாக வரும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டோம். இப்போ மிளகா வத்தல், ஜீரகம், பூண்டு, இந்த 3 அரைச்ச விழுதை நம்ம சேர்த்தாச்சு. நம்ம இந்த கொஞ்சம் மிளகும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா காரமாகவே இருக்கும். இப்போ மிக்சி ஜாரில் அரைச்ச உளுந்தையும் சேர்த்தாச்சு. உப்பு சேர்க்குறோம். நீங்களும் 1.5 கிலோ 2 கிலோ வெங்காயம் நீங்கள் செய்யும் போது ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். உரிக்க தான் கொஞ்சம் டைம் ஆகும். மீதி இந்த உளுந்தம்பருப்பு அரைச்சி போடுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 ஹவரில் முடிஞ்சிடும். கொஞ்சம் கடுகு சேர்க்குறோம். விளக்கெண்ணெய் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும், ஏன்னா இந்த வெங்காயத்துக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவாக அது இந்த விளக்கெண்ணெய் இருக்கும். இப்போ இதை பிசைஞ்சு நாம் இதை வெயிலில் காய வைக்கலாம். நான் கருவேப்பிலை இல்லை, அதனால நான் சேர்க்கல, நீங்கள் சேர்த்துக்கோங்க. அறம் செய்வோம் கரம் கொண்டு. தேங்க்யூ.